அன்றாடமா கிச்சன்ல யூஸ் பண்ற பொருள், பெட்ரூம்ல யூஸ் பண்ற பொருள், அதுக்கப்புறம் அந்த செவத்துல இருக்க வால்பேப்பர், இப்படின்னு பல விதமான பொருட்களை எடுத்துட்டு போறாங்க. லேபுக்கு போயிட்டு ஸ்காட்லாந்து போலீஸ் இந்த மாதிரி பொருட்கள் உடல்ல கையில இருக்க பிங்கர் பிரிண்ட் வந்து இன்னுமே ஆக்டிவா இருக்கு. அந்த பிங்கர் பிரிண்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த டாக்டர் வீட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வால்பேப்பர் அவங்க பேசியே ரெகக்னைஸ் பண்ண முடியல, பிங்கர் பிரிண்டையும் இவர் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஃபாரன்சிக்ல சூப்பர் இம்போசிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கு. இது நம்ம நிறைய கேஸ்ல பார்த்திருப்போம். அதாவது இவங்களோட மண்டையோட எடுத்துப்பாங்க, ரெண்டையும் அப்படியே வச்சு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. சோ அதுங்களால ஒப்பிட்டு பார்த்து அந்த ரத்த கரைகள் எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்கு சொந்தமானதுங்கிறத போலீஸால நிரூபிக்க முடியல. பட் அப்ப போலீஸ் எப்படி நிரூபிக்கிறா, இந்த டாக்டர் பல மைல் தூரம் டிராவல் பண்ணி இங்கிலாந்துல இருந்து ஸ்காட்லாந்துக்கு வந்து ஒரு உடலை டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடும். அப்போ அவர் இங்கிலாந்துல இருந்து ஸ்காட்லாந்துக்கு வந்துட்டு போறாரு அப்படிங்கறத நிரூபிச்சு அவரை மீட் பண்ணலாமா? இப்ப அந்த டாக்டர் கிட்ட கேட்கிறாங்க. அனைவியும் அந்த வேலைக்காரையும் இவர்தான் கொலை பண்ணி அந்த வீட்டோட பாத்ரூம்ல வச்சு துண்டு துண்டா வெட்டி ஸ்காட்லாந்துல அந்த பள்ளத்தாக்கு வந்து தூக்கி போட்டு வந்திருக்காருங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு இருக்காங்கன்னா இப்ப டாக்டரோட வீட்டுக்கு போய் அந்த டாக்டரோட மனைவி யூஸ் பண்ற ஷூவையும் அந்த வீட்டு வேலைக்காரி யூஸ் பண்ற ஷூவையும் பற்றி தெரிஞ்சு கண்டிப்பா பண்ணாங்க. என்ன சொன்னாங்க, சந்தேகப்படும்படி அவர் பொருட்களை இருக்காரு. அந்த வீட்டு வேலைக்கார பெண்கள் என்ன சொன்னாங்க, இவர் வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்கார டீம் சொன்னாருங்கிறாங்க. இவர் கார்ல ஸ்காட்லாந்துக்கு வந்தாருங்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ள இந்த ரத்தக்கரை எப்படி வந்து பரிசோதனை சாக்கடைகள் எப்படி வந்து பரிசோதனை ஒன்று நோக்கம் இருக்குதா? இந்த டாக்டருக்கு ஆதரிச்ச நிறைய மனைவி அப்படிங்கிறதுக்கு இந்த டாக்டர் சரியான இன்னொரு ஆண் கூட தொடர்பு இருக்குமோங்கிற சந்தேகம் இவருக்கு எப்பவுமே இருக்கு. அதுல ஒரு மிக முக்கியமான கேள்வி கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த வழக்கு என்னதான் ஒரு நூற்றாண்டுக்கு அந்த முஸ்லீமோட புகைப்பின் ஒரு மேக்ஸ் ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க. அதாவது ஃபாரன்சிக்கும் சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க, ஸ்காட்லாந்து போலீஸும் ரொம்ப அருமையா ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுவும் நியூஸ் பேப்பரை வச்சு இது இங்கிலாந்துல நடந்த கிரைம் அதை எல்லாத்தையும் தாண்டி அதுல ஒரு வரலாறு ரெண்டையும் வச்சுதான் இவன் ஸ்காட்லாந்துக்காரன் இல்ல இங்கிலாந்துக்காரன் தேடி போயிருக்காங்க. இப்ப இவன் ஸ்காட்லாந்துல இருக்க ஒரு கொலைகாரன் இங்கேயே தேடிட்டு இருந்தா கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? முடியாது. உண்மையிலேயே இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரேக் பாயிண்ட் தான் இது ஸ்காட்லாந்துல நடக்கல அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதான். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பெண்கள் மிஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் ட்ராக் பண்ணி அதை அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அந்த வேலைக்கார பெண்மணியோட அம்மாவை மிஸ் பண்ணி அந்த டாக்டருக்கு சொல்லி அப்படி உண்மையிலேயே போலீஸ் வேற லெவலில் ஒர்க் பண்ணி இந்த கேஸ் அவரை கடத்தின